ரூபாய் 1368 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கிய ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் பின்புலம் என்ன என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். லாட்டரி மன்னன் என்று அழைக்கப்படும் சாண்டியாகோ மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஓட்டர் சர்வீஸ் நிறுவனம் 2020 அக்டோபர் முதல் இந்த ஆண்டு ஜனவரி வரை 1368 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட 337 பக்க தரவுகள் மூலம் இது உண்மை என அம்பலமாகியிருக்கிறது. முன்னர் மார்டின் லாட்டரி ஏஜென்சி என்று அறியப்பட்ட மார்டின் நடத்தும் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் $2 பில்லியன் அதாவது சுமார் ரூபாய் 17,000 கோடி அதிகமான விற்று முதலுடன் இந்தியாவின் லாட்டரி துறை விற்பனையில் முன்னணியில் இருந்து வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கோவையில் பதிவு செய்யப்பட்ட ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன்ஸ் இந்தியா என்ற துணை நிறுவனம் சிக்கிம் அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு காகித வடிவிலான லாட்டரியை விநியோகம் செய்து வந்திருக்கிறது. சிக்கிம் லாட்டரி தொடர்பான பல மோசடி வழக்குகளை மத்திய புலனாய்வு அமைப்பான CBI கடந்த 2011 விசாரிக்க தொடங்கியது. இதில் மார்டின் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2009 ஏப்ரல் முதல் 2010 ஆகஸ்டுக்கு இடையில் மாநில அரசை ஏமாற்றி ரூபாய் 910 கோடி வருமானத்தை சட்டவிரோதமாக ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைகள் விசாரணை நடத்தின. இதையடுத்து நடைபெற்ற சோதனைகளில் பல கோடி மதிப்புள்ள மார்டின் சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இதுவரை மார்டினுக்கு சொந்தமான ரூபாய் 457 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மத்திய அரசு அதிகாரி கூறுகையில், ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் மிக நீண்ட காலமாகவே CBI, ED, ID போன்ற விசாரணை அமைப்புகளின் ரோடரின் கீழ் இருந்து வருகிறது. எனவே இதையும் தேர்தல் பத்திரங்களை வாங்கியும் இணைத்து பார்க்க முடியாது என்றார். எச்சரிக்கைக்கு பிறகு அதிகம் வாங்கிய லாட்டரி மன்னன் மார்டின். அதாவது மார்டின் நிறுவனங்களிடம் தொடர்புடைய மோசடி குறித்து லாட்டரி தொழில் நடத்தும் 8 மாநிலங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருக்கிறது. இதிலிருந்து மாநிலங்கள் விலகியிருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. 2019 செப்டம்பரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட 10 நாட்களில் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் நிறுவனம் மொத்தம் ரூபாய் 190 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளது. குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கவும், லாட்டரி தொழிலை தொடரவும் அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காகவே மார்டின் நிறுவனம் 10 நாட்களில் அதிக தேர்தல் பத்திரங்களை வாங்கி கோடிக்கணக்கிலான நிதியை கட்சிகளுக்கு வாரி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 2019 முதல் 2024க்கு இடையில் மட்டும் ஃபியூச்சர் கேமிங் ரூபாய் 1300 கோடிக்கும் அதிகமான தேர்தல் பத்திரங்களை வாங்கி கட்சிகளுக்கு நன்கொடை அளித்துள்ளது. எனவே இது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை பல்வேறு அரசியல் கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள்.